வீட்லேருந்து எல்லாருமே சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு தான் இங்கே ராஜலட்சுமிக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் இருந்த வரையும் கோமதி ஒரு பக்கம் மதி ஒரு பக்கம்னு இந்த மலரை மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. நிச்சயமாக அவள் இந்த வீட்டிலேருந்து மாறிடக்கூடாது. இந்த வீட்டில் அவள் நமக்கு அடிமையாக நாம் சொல்கிறத கேட்டு நமக்கு பயந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவன் நடத்தணும்னு சொல்லி ராஜலட்சுமி எதிர்பார்ப்போடு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்த மலர் சோர்ந்து போய் அப்படியே ஹாலில் உட்கார, மலர் இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே ராஜலட்சுமி வந்து ஒரு உழுக்க அந்த நிதானத்துக்கு வர எங்கள் மலர் திரும்பி முழிச்சு பார்த்தா இருக்கு. இங்கே நின்றுட்டு இருக்க ராஜலட்சுமியை பார்த்து இங்கே என்னத்தை சொல்லுங்கத்த அப்படின்னு பதட்டத்தோட கிளம்ப, இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன், வீட்டில் எல்லாரும் இந்த ஹாலுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, உனக்கு இப்போ இங்கே என்ன தூக்க வேண்டிய கிடக்கு, கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்ல, துணியெல்லாம் துவைச்சி போட்டியா மலர் அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லைத்தன்னு சொல்கிறாங்க, போய் அதை முதல்ல துவை, இப்போ வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே மலரை திட்டுறாங்க. மலரும் அங்கேருந்து கிளம்பி போய் அங்கே துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக போகும்போது அவங்களுக்கு வாந்தி மயக்கம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துல வாந்தியெல்லாம் போய் எடுத்துட்டு உள்ளே வரும்போது என்னாச்சு மலர் அப்படின்னு நாங்கள் ராஜலட்சுமி கேட்குறாங்க. ராகவனு என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, என்னன்னு தெரியலம்மாம்மா, ரொம்ப தலை சுத்தலும் வாமிட்டுமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாதன்னு சொல்ல, ஏய் மலரு ஏதாவது தள்ளி போயிருக்காடின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி கேட்க, அது வந்துன்னு சொல்லும்போது நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. ஆமா அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ திரும்ப நீ மாசமாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியோட கேட்குறாங்க எங்கள் ராஜலட்சுமியும். மதி அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரவங்க, அக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு உள்ளே வரேன், அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செக் பண்ணி பார்த்துட வேண்டியதானே அப்படின்னு அங்கே மதி கேட்க, ஒரு நிமிஷம் இரு, இதுக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுமா என்ன, ஏ மலரு நீ கடைசியாக எப்போ குளிச்ச, நாள் எத்தனை நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்லி கேட்க, 10 நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மாக இதுதான், இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நல்ல விஷயந்தான், இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான், அதுக்காக வீட்டு வேலையை பார்க்காம அப்படியே உட்காந்துருவியா, போய் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னு இங்கே ராஜலட்சுமி சொல்ல, அவங்களே முடியாமல் தானே வந்து உட்காந்துருக்காங்க, இப்போ கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவளே எதுவும் சொல்ல மாட்டா. உனக்கு என்ன வந்தது, அவள் ராகவியை வயிற்றுல இருந்த போதும் இப்படி தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தா, அதனால தான் ராகவியும் சுகப்பிரசவத்தில் நல்ல மாதிரியாக இந்த வீட்டுக்கு வந்து பிறந்தா. அதே போல் அடுத்த குழந்தையும் நல்லா தான் பிறக்கும், ஏன் 5 குழந்தைய பெற்று வளர்க்கலை எனக்கு தெரியாதா என்ன, அப்படியே பேச வந்துட்டா, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு மதியே திட்டுறாங்க எங்கள் ராஜலட்சுமியும். ராகவனும் ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் ராஜலட்சுமி இந்த வீட்டில் எல்லா வேலையும் தொடர்ந்து நடக்கணும், எந்த வேலையும் நின்றுடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. உடனே மலரை பார்த்துட்டு மதியம், அக்கா உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும், எல்லா இடத்துலையும் மற்றவங்களும் பேச மாட்டாங்க, உங்கள் உடம்பு முடியலைன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம், உங்கள் வயிற்றில் வளர இன்னொரு குழந்தைக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியலை அத்தை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஏய் மலரை நில்லுடி அப்படின்னு கத்த, இந்த வீட்டில் வேலை பார்க்கணும் அவ்வளோதானே, இந்த வீட்டில் எல்லாருக்கும் சிம்பிளாக நானே சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மதி போகிறாங்க. மதியை பார்த்துட்டே இருக்காங்க இங்கே ராஜலட்சுமியும். வீட்டுக்கு எல்லாரும் வந்ததுக்கு பிறகு விஷயம் தெரியுது. பாக்யராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுரேஷ்க்குமே கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணி இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லி கேட்க, அவங்க எப்படி சமைப்பாங்க, அவங்களுக்கு தான் உடம்புக்கு கொஞ்சம் முடியலைல்ல, இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணேன்னு சொல்ல, நீ அப்படின்னு அதிர்ச்சியோட இங்கே சுரேஷ் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் செய்கிறாங்க. இதுதான் சமையல் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் சிம்பிளாக நைட்டு டின்னருக்கு இட்லி மட்டும் தான் சமைச்சேன், கூடவே 2 சட்னி வச்சுருக்கேன், இது போதாதா, ஆளாளுக்கு ஒன்று சமைக்கிறேன்னா எப்படி சமைக்க முடியும், இந்த வீட்டில் யாரும் யாருக்காகவும் மாற வேண்டாம், ஆனால் ஒருத்தலுக்காக நீங்கள் எல்லோரும் மாறலாம்ல, உங்கள் எல்லாருக்காகவும் இத்தனை வருஷமாக அவங்கள மாற்றிக்கிட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அவங்க ஒருத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் மாறினதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்தில் இதை சாப்பிட வேற செய்யணுமான்னு ராஜலட்சுமி சொல்ல, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம், நல்லா ருசித்து சாப்பிடணுன்னா நம்ம உடம்புல இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இங்கே மதியம் சொல்ல, சுரேஷ் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு கிளம்பி போய்ட்றான். அதே போல் பாக்யராஜ் குழந்தை எல்லாருமே சாப்பிட்றாங்க. ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கு தான் இது எதுவுமே பிடிக்கல, ஆனாலும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. உள்ளே போயிட்டு கிச்சனில் கைகள் வரத்துக்காக போன ராஜலட்சுமி மதியை பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்த வீட்டில் இப்பெல்லாம் யாரும் சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, இந்த வீட்டிலன்னு ஒரு மெனு இருக்குது, அதை பார்த்து மலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும், கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கும், ஏன்னா நீ இப்போ சமைச்ச இட்லி சட்னி இது எல்லாமே கொஞ்சம் சுமார் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனேயே எங்கள் மதியம், இந்த வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கணும்னா அதுக்கு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும், எல்லாரும் விதவிதமான ஒவ்வொரு டிஷ்ஷை கேட்குறாங்க, அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலாம் முடியாது, மலரக்காவையும் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்பி உள்ளே போக, இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப திமிரு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி இங்கே ராஜலட்சுமி திட்டவும் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க. மதியோ கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க.
அடுத்த நாள் இந்த விஷயம் ரேவதிக்கும் தெரியுது. அதே போல் அந்த வீட்டில் இருக்க அந்த தங்கராஜுக்கும் தெரியுது. ரேவதி வந்துட்டு நம்ம இன்னைக்கு அண்ணியை போய் பார்த்துட்டு வரலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு இப்போது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்குறாங்க. இல்லைங்க, அண்ணி மாசமாக இருக்கதா அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. கேட்கும் போதே அண்ணியை பார்க்கணும் போல தான் இருக்குது, அதனால தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அண்ணியை பார்க்கணும் போல இருக்கா, அவங்கள போய் பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இப்போ இதுக்கடி அவளை போய் பார்த்துக்கிட்டு என் பொண்ணை கொன்னவனுடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்குது, அதை நீ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு கேட்கணும்னு சொல்லி அவங்க அத்தை திட்டுறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீல, நீ கிளம்பி போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட தங்கராஜும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரேவதியோ வீட்டில் ரொம்ப சோகமாக ஃபோன் காலில் எங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. வெளியே போன தங்கராஜ் அப்போ தான் வழியில் வந்துட்டு ஒரு ஜோசியரை பார்க்கவும் செய்கிறாங்க. எப்போதுமே வழக்கமாக பார்க்குற ஆள் தான். அவரை பார்த்த உடனே வண்டியை நிறுத்திட்டு, எங்கேயா தனியாக போயிட்டுருக்கீங்க, வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, உங்களை பார்க்க தான் நானும் வந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காரவும் செய்கிறாங்க. என்ன பார்க்கவா, என்ன விஷயம், எப்போவும் நான் தான் உங்களை தேடி வரேன், இன்றைக்கி என்ன நீங்கள் புதுசாக என்ன தேடி வரீங்கன்னு அங்கே தங்கராஜ் கேட்க, இல்லைப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியுடைய ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அவளுடைய வாழ்க்கை காலமே குறுகிய காலம்தான் சொன்னேன், அதே போல் உன் தங்கச்சி உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, எல்லாமே தெரிஞ்சது தானே அப்படின்னு எங்கள் தங்கராஜ் சொல்ல, அதுக்கு ஜோசியை சொல்கிறாங்க, உன் தங்கச்சி மறுபிறவி எடுத்து உன் கூட சேர்ந்து இருக்க போகிறதுக்கான நாள் வந்துடுச்சுன்னு சொல்ல, டக்குன்னு வண்டியை நிறுத்துறாங்க. தங்கராஜும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம். அப்போ தான் வந்துட்டு இங்கே தங்கராஜ் கிட்ட ஜோசியை சொல்கிறாங்க, இல்லைப்பா உன் தங்கச்சி திரும்ப உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, உன் வீட்டில் யாரும் இப்போ புதுசாக உண்டாக இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு கேட்க, அந்த பாக்கியராஜோடைய மனைவி மலர் தான் அப்படின்னு சொல்ல, அந்த மலர் வயிற்றில் வளர்கிற வாரிசு வேறு எந்த குழந்தையும் கிடையாது, உன் தங்கச்சியே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நேற்று நைட்டு உன் தங்கச்சியுடைய இந்த ஜாதகத்தை எடுத்து நான் திரும்பவும் பார்த்தேன், அதில் குறிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் திரும்ப பார்த்தேன், இந்த பொண்ணு திரும்ப இந்த உலகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு அன்னைக்கு நான் கணிச்ச ஒரு விஷயம் நேற்று நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கணிக்கப்பட்டதில் அந்த குழந்தை உருவாக ஆரம்பிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிட்டு அந்த குழந்தை பூமிக்கு வரத்துக்கு தயாராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட உடனே தங்கராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போது அந்த அழகு மலருடைய வயதில் என் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிப்பா, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன், உன் தங்கச்சியை வரவேற்க நீ காத்திரு, தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து கிளம்பி அவர் போகவும் செய்ய, தங்கராஜு பெரிய அதிர்ச்சியோட இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. வண்டியை நேரு இங்கே பாக்யராஜ் வீட்டுக்கு விடுறாங்க. வாங்க மாப்பிள்ள, ரேவதி வரல, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்கன்னு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே உள்ளே கூப்பிடுறாங்க. தங்கராஜை பாக்யராஜுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாப்பிள்ள வந்ததும் வராதுமா பாக்யராஜை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு அங்கே ராகவன் சொல்ல, பாக்யராஜும் அழகு மலரும் வெளியே வந்து நிற்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பாக்யராஜ் கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போது நீ 2வது முறையா அப்பா வாங்கிட்ட, அதுக்கு என்னுடைய முழு மனசார சந்தோஷத்தோடு இருக்கேன். இந்தா, இனிமே அழகு மலர் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அழகு மலரை இனி பொறுப்பாக இருந்து பார்த்துக்க வேண்டியது எல்லாமே இனி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அழகு மலருக்கு ரொம்ப புதுசாகவும் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு, என்ன கேட்குறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, நீ அழகு மலர் சாப்பிட்டியான்னு கேட்டமா அப்படின்னு சொல்ல, இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாமா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார, நீயும் என் தங்கச்சி மாதிரி தான், என் தங்கச்சி இல்லைன்றதுக்காக நான் இத்தனை நாள் உன்னை வெறுத்ததெல்லாம் போதும், இனிமேல் நீயும் என் தங்கச்சி தான் அப்படின்னு சாப்பாடை எடுத்து அழகு மலர் கூட்டி விட அழகு மலரும் அதிர்ச்சியோட உட்காந்துருக்காங்க. அழகுமதி சுரேஷ்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, மாமா நீங்களான்னு சுரேஷ் கேட்க, என்னடா இந்த மாமா மாறக்கூடாதா என்ன அப்படின்னு அங்கே தங்கராஜும் சொல்லும்போது, தங்கராஜ் இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை, உண்மை இப்போதை சொல்லக்கூடாதுன்னு அந்த ஜோஷியை சொன்னதுனால அமைதியாக இருக்காங்க. பாக்யராஜும் அதிர்ச்சியில் இருக்க, அடா மச்சான் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, உட்காருங்கன்னு அங்கே பாக்யராஜை உட்கார வச்சு அவருக்கும் தட்டில் சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு விடவும் செய்கிறாங்க. பாக்யராஜும் அதிர்ச்சியோட இருக்காங்க. கூட அங்கே தங்கராஜ் தான் மனைவிக்கு சாப்பாடு வேற ஊட்டி விடுறாங்க. அண்ணன் வேணாண்ணா போதுண்ணா அப்படின்னு சொல்ல, அட புடிமா அப்படின்னு இங்கே சாப்பாடு ஊட்டி விட ரொம்ப அதிர்ச்சியோட கண்கலங்கியபடி அழகு மலரும் சாப்பிட்றாங்க. என் தங்கச்சி இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக பிறந்து வரணும், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தங்கராஜ் ஒரு பக்கம் நினைப்பு பட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. வீட்டில் பலருக்கும் எதுவும் புரியலை. அத்தை, இனி இந்த வீட்டில் யாரும் வேலை பார்க்க வேணாம், இந்த வீட்டுக்குன்னு ஒரு நல்ல வேலைக்காரமாவை நானே அனுப்புகிறேன், இனிமேல் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் கேளுக்குங்க, இனி அவங்க உங்களுக்காக எல்லாருக்காவும் சமைச்சு கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா இந்த தங்கச்சியையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள திடீர்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு புதுசாக இன்னொரு வாரிசு வரப்போகுதுன்றப்போ நாம் இதெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கணும் தானு சொல்ல, இல்லை மாப்பிள்ள ராகவி வயிற்றுல இருந்தப்பையும் மலர் தான் சொல்லும்போது, ஆமாம் ரேவதிக்கு 2 குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அவங்கள ஒரு வேலையும் பார்க்க விடலை, அதுபோல் நம்ம வீட்டுக்கு வந்த இந்த அழகு மலரையும் பார்த்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லி
இங்கே தங்கராஜும் சொல்கிறாங்க. தங்கராஜு சொன்னது அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரியத்தா, அப்போ நான் கிளம்புறேன். ரேவதியும் எங்கள் அழகு மலரை பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருந்தா. நாளைக்கே நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட ரேவதி ஃபோன் மூலமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவராக இப்படிலாம் பண்ணதுன்னா அதிர்ச்சியாகவும் ஆகுறாங்க. இப்பெல்லாம் அவர் ஒரே நாளில் மாறக்கூடிய ஆள் இல்லையே, எப்படி திடீர்னு இவர் இப்படி மாறினாருன்ற ஒரு கேள்வியும் அதிர்ச்சிக்குரியும் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வேலைக்கார அம்மா வச்சு வேலை பார்க்கலாம், நானே இந்த சம்பளத்தை கொடுத்துக்கிறேன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அழகு மலர்கிட்ட வந்து, அக்கா இனிமேல் இந்த வீட்டில் வேலை பார்க்குறத கொஞ்சம் தள்ளி வைங்க, குழந்தை பிறக்கிற வரையும் கொஞ்சம் இங்கே நீங்கள் ரெஸ்ட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லி அழகுமதியும் சொல்லிட்டு போக, ஆமாம் மலர் அப்படின்னு இங்கே பாக்கியராஜ் சொல்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை இன்னைக்கு நடந்துக்கிட்டது வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்குது. உண்மையிலே அவர் மாறிட்டான்னா சந்தோஷம்தான். ஆனால் உன்னை அவர் தங்கச்சியாட்டம் பார்த்ததை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்னு இங்கே பாக்கியராஜுமே கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் இருக்காரு.